காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தையொட்டி சிறப்பு யாகசாலை பூஜைகள் துவக்கம். காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அன்னை காமாட்சி அம்மன் ஆலயத்தில் மாசி மாத பிரம்மோற்சவம் துவங்க உள்ள நிலையில் சிறப்பு யாகசாலை பூஜைகள் துவங்கியது. ஆலய ஸ்ரீகாரியம் சுந்தரேச ஐயர் தலைமையில் துவங்கப்பட்ட இந்த பூஜையில் ஆலய மணியக்காரர் சூரி, ஸ்தானிகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வசந்த பஞ்சமியை கொண்டாடும் விதமாக ஆலய வளாகத்தில் உள்ள ஆதிசங்கரர் சன்னதியில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று, சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேத பாராயணம் நடைபெற்று தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் அம்பாள் மற்றும் சரஸ்வதிக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆச்சாரியரின் அனுகிரகம் பெற்று சென்றனர். இதனைத் தொடர்ந்து இரவு வெள்ளி பெருச்சாளி வாகனத்தில் விநாயகர், அம்பாள் ராஜவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். தொடர்ந்து நாளை காலை கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் தொடங்க உள்ளது. அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அம்பாளின் பேரருளை பெற்று செல்லுமாறு ஆலய நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அன்னைக்கு காலம்புற தங்க சிம்மவாகனம். தங்க சிம்மவாகனம் இந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்போ எல்லா வாகனமும் வெள்ளி தங்கம் ஆகிடுது காமாட்சி கோயிலில். ஆனால் முதல்ல தங்க சிம்மம் தான் முதல்ல பண்ணினோம். இதை வந்து கோவில் ஸ்தானிகால் உபயதாராக இருந்து பண்ணிக்கிறோம். அன்றைக்கி சாயங்காலம் யான வாகனம் சக்கரபடத்தில் ஏற்ற மாதிரி ஏசல் நடக்கும். 19ஆம் தேதி திங்கட்கிழமை காலம்புற தங்கப்பல்லாக்கு, அதாவது மோகினி அலங்காரத்தில் அம்பாள் வந்து அருள் பாலிப்பாள். அன்றைக்கி வந்து சக்கரபடத்துக்கு உள்ள அம்பாள் வந்து ஒரு விளையாடு இருந்துட்டு, மற்றபடி அன்றைக்கி நிறைய மண்டபப்படி இருக்கும். எல்லா வீட்டுக்கு அங்கே போய் மண்டபப்படிலாம் பண்ணிட்டு போவாள். 21ஆம் தேதி புதன்கிழமை ரதம், அதாவது ரதாரோபணம் பண்ணி அம்பாள் வந்து ரதத்தை ஏற்பாடு பண்ணி இங்கே வந்து சங்கரபுரத்தில் ஒரு 10-10:30 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரலும் அம்பாள் சங்கரபுரத்திலே இருப்பேன். அது மாதிரி ரொம்ப பிரபலமான உற்சவம் வெள்ளிக்கிழமை
23ஆம் தேதி வெள்ளி ரதம். நிறையா வெள்ளி ரத உற்சவத்துக்கு நிறைய கூட்டங்கள் வரும், நிறையா ஜனங்கள் வருவோம், நிறைய அலங்காரம் எல்லாம் நடக்குது. அப்புறம் வந்து 26ஆம் தேதி பிப்ரவரி விஸ்வரூப தரிசனம். காலம்பரை உற்சவம்பால், மூலவர், பசுமாடு எல்லாம் சேர்ந்து தரிசனம். இது வந்து ரொம்ப பிரபலமாக உள்ளூர்காரர்களுக்கு ரொம்ப விசேஷமான தரிசனம். அது 24ஆம் தேதி சாயங்காலம் இரவு வந்து விகாரோகணம், கொடி இறக்குற விழா. இந்த மாதிரி உற்சவங்கள்லாம் நடக்கிறது. எல்லோரும் இந்த உற்சவத்தில் பங்கேற்கிறது விசேஷமாக ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கோம். அன்னதானம் நிறையா பண்ண போகிறோம், இலவச பிரசாதங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் நிறையா. ஆக்சுவலி 5-6 இடத்துல அன்னதானம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு ஆகிட்டு. கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது. காமாட்சி அம்மன் கல்யாண மண்டபத்துடைய ஜெயேந்திரம்ங்கிற ஒரு ஹால் இருக்குது, ஜெயேந்திரம் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜில் கலை நிகழ்ச்சிகள் 10 நாள் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். எல்லோரும் இந்த விழாக்களில் பங்கேற்று அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த காமாட்சி அம்பாள் தேவஸ்தானம் காஞ்சி காமகோடி வீடாதிரி ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் அவருடைய பரம்பரை தர்மகர்த்தா. அவருடைய ஆங்கிய முடிவுதான் இந்த உற்சவங்கள்லாம் நடக்கிறது. அவருடைய அருள் தான், அவருடைய ஆசீர்வாதத்தில் எல்லாம் நல்லா நடக்கிறது.